நம்ம ஜாமி துடியா இருந்தாச்சும் இப்போ சாத்தமங்கல ஐயனாரும் லேசுவா ஜாமினா கூப்பிட முடியுமாக்க தூக்கி அடிச்சு விடுறான். அப்போ உண்மைதான். அப்போ இங்க இருக்க எங்க அப்பைங்க இல்லைன்னா இந்த நாடகத்தை நடத்த முடியுமாக்க? பூரா எங்க அப்பைங்க தான். அவங்களுக்கு தான் தெரியும் மன வலி வேதனை. விவாய் ஓய்வு சொல்லக்கூடாது. இருங்கண்ணே, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு விழா நடக்குது, ஒரு கிராமத்துக்கு பெரியவங்க சேர்ந்து இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ப்பா. பெரிய நம்ம மயில் குடியார மாதிரி ஒரு தண்ணியை போட்டு நோத்தாங்கம்மான்னு நாடகத்தை கற்றுக்கிறேன். சீரியஸான பேருக்கு நான் பட்ட அவசர பெரிய விஷயம். உள்ள வர்றாங்க, போட்டோ எடுக்க வரேன். என் தம்பி பூரா நிற போதேன். கேட்ட ஒரு போட்டோ எடுத்து பப்புன்னு யாருன்னு கேட்கிறேன். என்கிட்ட தம்பி நானே பார்ப்பேன். அவருக்கு மசுறு என்னைக்குமே மசுரா இருக்கும். மொட்டை எடுத்த மசுரை பஞ்ச பயிரை வச்சுட்டு முடியும். உலகத்துல எனக்கு ஒரே ஒரு வருத்தம். கலிஜேரியா சொந்த ஒரு மானாமலை பக்கத்துல பெரியவர்களும் தெரியும். பிள்ளத்தி விழா கூட கலிஜேரியா சொந்த ஊர். ஆனா 5 வீடு அந்த ஊர். நான் சாத்தமங்கலம் மாதிரி இந்த பெரிய கிராமத்துல பிறக்கலை நினைச்சு நான் வேதனை பண்ணேன். எங்க ஊர்ல திருவிழான்னு ஒன்று கூட வைக்க மாட்டேன். இந்த வீட்டில் அவன் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்னா நேரத்தையே மணப்புறம் காலையில் காசு வெட்டி போட்டே இருந்தேன். ஒல்லி காசு வெட்டுதல், முளை அரைச்சி அப்புதல், மண்ணை வரை தூத்துதல். ஒரு ஊருக்கு இதே நிலைமைதான். இந்த ஊர்ல யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் இருந்தா 800 பேர் செய்வனில் இருக்கேன். மன்னிச்சிருக்கேன். யாரும் மொத்த பார்க்க போறேன். பப்புளு சென்னையா இருக்கேன். இருப்பா பத்தே வந்திருக்கேன். பப்புளு கொடு, தொப்புள கொடுங்க வருவாங்க. அவன் பாவம் பயந்து இருக்கேன். கதவாளி குடிச்சு மாதிரி. ஆனா நீங்க மத்தவங்க மட்டும் என்னதான் பேசல. ஏன் பார்த்த சொல்ல ஏன் நான் ரசிகரை பார்க்கறது இல்லையே. பூரா எங்க அண்ணன் தம்பி, எங்க அக்கா தங்கச்சி, புற சித்தம் பையன், பெரிய பையன், வளர்ந்து புரிஞ்சு சொல்லி உலகத்தை ஆஞ்சிகள் அத்தனை பேருமே கர்ணன். பூராமே கர்ணன். எங்க எல்லாருமே கர்ணனை பெற்றெடுத்த தாய்மார்கள் பூரா வீரமங்கையா, வீர தமிழச்சிடா. இங்க இருக்கா தமிழ்நாட்டு பொம்பளை, இங்க கேரளா தான் கைத தமிழ் தானே. 3 நாள் வரைக்கும் மட்டும் போய் சிப்பிங்கிற தாய விளையாடு. ஒரு தாயம், ஒரு 2, ஒரு அவசாரி, ஒரு 3 தாயத்துக்கு அவசாரி ஓடுது எங்க ஊர். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரிகர சுடர், இந்த ஐயனாருடைய அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம. அப்பவே என்ன சொன்னாங்க, எம்கேஆருக்கு அம்பளிப்பு கொடுப்பீங்க. அந்த எம்கேஆர் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு சாத்தமங்கலம் கிராமமே நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டாங்க பெரியவங்களும். யாரும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா மற்ற நாடகத்தில் லேஜாஜா அம்பளிப்பு போடுறோம். எனக்கு எல்லாரும் கொடுப்பீங்க. பூரா சுத்தம் தந்தேன். அந்த நிக்கிற எங்க அண்ணன் தம்பி நான் ஏப்போ நிக்கிறிய இங்க வந்து பாருங்க பாருங்க. உங்களை தாண்டிக்கிட்டே குத்தாட்ட போறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்துல இந்த நாடக கலையை பூரா இந்த இளைய சமுதாயம் தம்பியை பூரா திரும்பி பார்த்தீங்க. உங்க பாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் எல்லாரும் நினைக்கிறீங்க பெரிய ஊர்லாம். இந்த பாப்புன்னு எம்கேஆர்னு ஒருத்தி வந்தனால இப்படி கூட்டம். இப்படி கூட்டையும் கூட்டு வந்தது இங்க பாட்டேன். இந்த ஐயனார் தான் இப்படி கூட்டத்தையும் கூட்டம். நான் சாமியிலேன்னு நான் கிடையாது. அவன் அது போக சொல்லுங்க, நான் அரைஞ்சு விடுப்பேன். மறுபடியும் அருள் பூச்ச மாதிரி கும்பிட்டா வந்தே மாதிரி நினைக்கிறேன். எந்த சாமி வருது? சரி, அப்போ பெரிய கோச்சுக்கிறேன். இங்கே வாங்க என்ன சாமி என்ன வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீ யாருமே கிடைக்கிறாரு. இங்கே வா இருந்தேன். நம்ம ஐயனார் வாதில் வரும்போது நான் விட மாட்டேங்க. ஒரு நிமிஷம். நீ வந்தது யாருப்பா சொல்லுப்பா. இது வந்தது யார் அண்ணன் சொல்லு. பார்த்தீங்களா தெரியல, பேசாம பாடு. சாமி ஆடுவது லேசு கிடையாது. பெரியவங்களுக்கு தெரியும். சாமி ஆடுனா எல்லாத்தையுமே சொல்லணும். திமுக சாமி ஆடக்கூடாது. எங்க ஊர்ல ஒரு இளைஞரை ஏற்றி விட்டாங்க. அவங்க தான் பரம்பரை ஆடுறாங்க. நீ ஆடுறாங்க. என் மங்குன்னு பீரை போட்டு ஆடிட்டேன். ஆடி அறுவலை ஏறி வந்தது யாருன்னு கேட்டால் படக்கம். நான் பூச்சி பேரே சொல்லி பார்த்து அன்றைய காலத்துல ஒரு கிராமம்னு ஒண்ணு இருந்தா அந்த கிராமத்துல ஒரே ஒருத்தர் சாமியாட ஊரே காலில் வந்து ஊதி வாங்கிச்சு. இன்னைக்கு முக்கு குதிக்கிறாங்க. எவன் சாமி அணிந்தது? சித்திரை மாதம் தேரோட வயதிலே ஆத்துல அழகர் போது எதுக்கு தண்ணி பிடிச்சு எடுக்கிறார்? கோபத்தில் வரக்கூடிய அழகர் கோபத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த தண்ணி பிடிச்சு எடுப்பார். யாரு அழகர் குதிரையில் அடிக்கிறேன் தண்ணி பிடிச்சு? முதல்ல தோப்பை மைய போட்டு தோப்புற அந்த ஆட்டு தொழிலே செய்வார். அதை போட்டுக்கிட்டு முக்கிக்கிட்டு அடிக்கிறதுக்குள்ள ஈரக்கொலை அந்துவோம். இன்னைக்கு பூரா தண்ணி பிடிச்ச பூரா 8 இன்ச்சு மோட்டரை மாட்டிக்க பாடல் அடிக்கிறேன். ஒரு 9 சுடிதார பூரா பொம்பளை முகத்துல தான் அடிப்பாங்க. ஆம்பளை போய் தவிச்சுட்டு தண்ணி அடிக்க சாமிங்கிறான்.
தண்ணி இல்லை போன தள்ளி விட்டு பொம்பளை பிள்ளை கேட்டால் ஒரு நாள் அப்படிலாம் அடிக்க நீங்கள் பிடிச்சி நக்ஸோப் வாங்கிக்க என்ன இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிற அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்ற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். நாட்டில் அவங்க பாதுகாப்பாங்க இவங்க பாதுகாப்பான்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது. என் தாய்மார்கள் பூரா பாதத்தோட்டு கேட்குறேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் பிள்ளைகளை கண்காணிப்பாக பாருங்கத்தான். நீங்கள் வாட்டுக்க சீரியலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க. மாதம் ஒரு 3000 லட்சம் ஏற்றி விட்டுறாங்க. சீரியல் பொழுதுபோக்காத்தான் எல்லாமே எடுத்துக்கணும். இந்த நாடகம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கலையுமே நீங்கள் பொழுதுபோக்காக நினச்சி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறந்து உங்கள் பொழப்பை பார்த்தாத்தே உங்கள் வீட்டில் போர் வேலை. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போ வேற ஒன்றும் இல்லையா மையா இல்லை கேட்டுக்கணும். ஒரு சாங் பாடுவோமா? நம்ம இடியப்பெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. பூத்து ஆமாம் இடியப்பத்தை இப்போ மாற்றிட்டேன். இப்போ வந்து கிருணி பழம் தங்கப்பாண்டி பால்பாண்டி முத்துப்பாண்டி எந்த பாண்டியும் ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல. ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும் இந்த தமிழ்நாடு மறக்க முடியல. தென்பாண்டி ராமன் நாடு அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர்தான் அப்துல் கலாம். இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் யாருன்னே தெரியல. கிராமத்தாளர் சிவகங்கை பஞ்சான்ல ஒரு வயசானவர் கேட்குறேன். அவர் நம்மளோட தான் ஆட்சியாளர் பார்த்தாரு. இப்போ நம்ம சுகர்னு மருந்து கிடக்காரு. அப்துல் கலாம் ஐயா
மதிப்புக்குரிய எல்லையை காத்து கொண்டிருக்கின்ற எல்லை கருப்பு போல் நம்மளை எல்லாம் தன் குடும்பத்தை வைத்து காவல் காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை என் அன்பு உறவுகளே, மேடைக்கு வருகிற இரு கரங்கூப்பி இந்த சாத்தமங்கலம் கிராமத்தார் சார்பாகவும் நாடக கலை குடும்பம் சார்பாகவும் ஏஎஸ் மணியன் கீழவளவு மைசல் சார்பாகவும் வருகிற அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வாங்க. ஆனா தாய்மணி கொடி சொல்லுது ஜெயம், தாயை போட்டுட தண்டனை போட்டுட சொல்லுது ஜெயம். இந்திய தேசமதி ரத்தம் சிந்திய தேசமதி காந்தி மகன் உள்ள கட்டிய பூமியில் அவங்க அப்பா வந்து வாங்கிடுவாங்க. அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழனா பிறந்தது நமக்கெல்லாம் பெருமை. உண்மைதானப்பா? சமீபத்தில் யாராவது போர் தொடுத்தா அமெரிக்காவும் ஈரான் போர் தொடுத்துச்சு. எத்தனை நாடுகள் சண்டை ஓட்டாலும் ஏன் இந்தியாவை பார்த்து பயப்படுறதுன்னா அந்த ஒத்த தமிழனுக்கு தான். ஏபிஜே அப்துல் கலாம் கைதட்டா. அவர் நினைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி இடத்த பிளாட் போட்டு ஊண்டிருக்கலாம். ஏபிஜேன்னு வெள்ளை கல்லில் பெயிண்ட் அடிச்சு ஊண்டிருக்கலாம். எனக்கு கல்யாணம் வேணாம், சொத்து பத்து வேணாம். ஒரு பேட்டில் கூட சொல்லியிருப்பார், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஜீன்லேருந்து வந்த ஒரு வாரிசு எங்களுக்கு ஏதாவது சாதிக்குமேன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று சொன்னார். அவர் தான் ஏவுகணை நாயகன். நீங்கள் எல்லாவற்றை போய் கேளு, கல்யாணம் பண்ணலாம். நாம் 17 வயதிலே அப்பேன் தொழிலை சொல்ல அத்தமால கேளுப்பா, எழுதி படம் பார்த்துக்கிட்டே ஒன்றும் பண்ணணும். கொஞ்சம் கேளுப்பா, காலாத்தில் சென்னை ஆக்கி விட. இது என் சித்தி மகன் இலைய போப்பா. அது அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி எத்தத்தண்டி வரதோட முடியாது. இந்த 5 அறிவு ஜீவனுக்கு உள்ள அறிவு மனிதனுக்கு இல்லை என்றார். 5 வருஷம் வெளிநாடு போயிட்டு வாங்க, உன்னை வாழாடிட்டு ஓடியாந்த கையை காலை நக்குமுடா. ஆனால் அந்த நாயை கூட ஒருத்தன் இது பண்ணிட்டேன். நிறுத்திக்காய் கறி ஓட்டு சாப்பிட்டாண்டே உடனே பல்ல பார்ப்பாங்க. என் தம்பி கூட ஒன்று சொல்ல விட மாட்டேன், உங்களை எடுத்து எந்த நிலைமையில் இருக்கு. கப்புளிங் ஓசுன்னு சொன்னேன். இப்போ காலையில் வாக்கிங் போகும்போது அதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். கப்புளிங் என்றால் என்ன, ஓசு என்றால் என்ன. அன்றைய காலத்தில் எங்கள் பாட்டையின் காலத்தில் பூரா விவசாயம் தான். யாராவது அன்னைக்கு வாக்கிங் போய் பார்த்துருக்கலாம்ப்பா உங்க காலத்தில்? கிடையாதுல்ல. பூரா உழைச்சாங்க, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சாங்க, எந்த நோயும் வரல. இப்போ வயதான ஆள் மற்றவங்க உட்காந்து அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அழகாக சரி பண்ணி விடலாம். தும்முன்னு போக போகதான் சண்டை ஓட்ட 2 ஆளுக்கு வேகம் கொடுக்கணும். இங்கிட்டு 10 பேர் சேர்ந்துருவேன், அங்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துருவேன். ஐயா உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஜாமியலா உங்க பாதம் தொட்டு கேட்குறேன். ஒரு காது குத்து வீட்டில் ஒரு கல்யாண வீட்டில் சண்டை ஓடுங்க, அது பொது விஷயம். ஆனால் ஐயனாவுடைய இந்த தளத்தில் யாரும் சண்டை ஓடாதீங்க. இது பில்லா போய சாமி. அப்போ எல்லாரும் உட்காங்க போய் சாத்தமங்கலம் ஐயனார் துணை இருக்காரு, கலங்கி நிக்காத. ஐயனார் பேரு சொன்னா பெய் விலகும் பாரு. ஆமா, ஐயனார் பேரு சொன்னா தீமை விலகும் பாரு. அது வழி போற கவலைப்படாத. ஐயனார் துணை இருக்காரு, கலங்கி நிக்காத. சாத்தமங்கலம் பேரு சொன்னா ஐயனார் பேரு சொன்னா தீமை விலகும் பாரு.
எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சண்டை ஓட்டு பண்ணிக்கிட்டு தான் எல்லாரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீமையான பழக்கங்க. தண்ணியை நீங்க குடிக்கிறத விட்டுட்டீங்கனாலே நீங்க ஒரு தர்மனா ஆகலாம். கோமாளி நிக்கிற நான் சாத்தமாக பெரிய ஊருக்கு தெரியும். எங்க ஊர் தான் நம்பர் 1 சாராயம் காய்ச்சறது. பிள்ளைத்தி விழாக்குளம் கழிக்கிறதே நம்பர் 1 கீழாடி அத்தத்தண்டி ஊரே. அந்த கிராமத்தில் பிறந்து நானும் குடிச்சிருந்தேன். பெருங்கொண்ட ஒரு குடியாரன் ஐயனார் மேல சத்தியமா காளிமணி சத்தியமா நான் குடியாருங்க. ஆரம்பத்தில் குடியை நிப்பாட்டினே. இன்னைக்கு ஒரு அன்பாலையை வச்சு எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய கோயிலா நிற்குது இந்த அன்பாலை. இன்னைக்கு இந்த பெரியவங்க மட்டும் கிடையாது, என் தம்பியே நிறைய எனக்கு பல லட்சம் தம்பி, பல லட்சம் அண்ணே. உடனே நான் என்ன சொல்றது, இதான் எனக்கு நீங்க தான் இருக்கீங்க. என் தம்பிகளெல்லாம் கெட்டு போகும்போது கண்ணில் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வரும். ஏன்னா நான் செய்கிற தப்பை இவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இன்னும் அந்த அருமை தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இழந்துருவோம். குடிதான் உலகம் நினைச்சா எல்லாத்தையும் இழந்துருவோம். அப்படி நீ குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த பெரியவங்க இடத்துக்கு நம்ம வர முடியாது என்பதை தெரிவிப்போம். இப்போ நீங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து என் பிள்ளை வந்திருக்கேன்னு உட்காந்துருக்கீங்க. நான் நிறைவேறது வந்து என்னை மதிப்பீங்களா? இந்த கோமாளியே இவ்வளவு தூரத்துக்கு ஏதோ 10 பேருக்கு கஞ்சி ஊத்துறாங்க. நீங்க எல்லாம் பெரிய பெரிய வீட்டு பிள்ளையே போகும். நீங்க எல்லாம் திரும்பி நல்லா இருக்குங்க. உன் பாதம் தொட்டு கேட்குங்க. பொம்பளையாள தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. எந்த வீட்லையாவது ஒழுங்கா சோறு ஆகுமா? புரிஞ்சு எங்க குடிச்சிட்டு போறாரு, பொண்டாட்டி ஒரு ஆப்பு சாப்பிட்டு சீரட்டை அடிச்சுட்டு உட்காந்துச்சுன்னா குடும்பம் புழுப்புன்னு இருக்கும். ஏன் போனவனே கண்டி மொத்தம் சோரம் போடணும். அது என்னடா அம்மா உனக்கு சோறுன்னு அடிச்சு பாய்ச்சி சேலையை கழிச்சு ஜாக்கெட்டை கழிச்சு உட்காந்து. ஆனால் என் வீர தமிழச்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளை கிடையாது. அத்தனையும் தாங்கிக்கிட்டு நமக்காக பிள்ளைய பார்த்துக்கிட்டு குத்துப்பட்டு ஏதோ அந்த கந்தாணி மைண்ட் வாங்கப்படுத்தான், இன்னும் எங்கே போக போறான் அப்படின்னு அத்தனையும் மனதை கல்லாக்கி கொண்டு குடும்பத்தையும் குழந்தையும் நம்மளையும் பார்த்துக் கொள்வது உலகத்திலே தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான் என்று சொல்றேன். பொம்பளை பத்தி சொல்றேன், நீ கை தட்டியே மாட்டீங்களே, பூரா நகக்கடை அதிபர் மக கை தட்டுங்கத்தா. ஆனா ஆண்கள் கஷ்டத்தையும் நான் சொல்றேன். காடு மேடெல்லாம் போய் வேலை ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஏன் தனியாக இருக்கீங்கன்னா வழியா வேலை உடம்பு வலிக்கு ஒன்றும் மாத்திரை ஓடணும், இல்லைன்னா நல்லா நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பிட்டுட்டு பாரு. இன்னும் சில பேர் தண்ணி அடிக்கிறதுக்கு மூக்கால் அழுக்கு சொல்லுவாங்க. ஃபெயில் இருக்கும். என்னடா ஃபெயில்? 7 வருஷமா விரும்பினேங்க. அப்புறம் காலேஜுக்கு ஏன் வண்டியில பெட்ரோல் போட்டு ஏற்றுவேன். இவளால் பரவாயில்ல, ஒரு ஆத்தா குத்தாங்கிட்ட நவாப்புத்தையும் சாப்பிடுவான். மாதம் 4 சிப்பை எடுத்து போடுவேன் அப்படின்னு போயிட்டாங்க. இவன் பார்த்தா சீரட்டை எடுத்து மடுவில் சுட்டு இருப்பேன். சுட்டு சுமித்தான் சொல்லுவேன். சுமித்தா இன்னொருத்தோட ஏறிக்கிட்டு ராகுல் இன்னும் நல்லா நல்லா சுட்டு ஓட்டையா போடுறேன். நான் போயிட்டு வரேன். நான் இப்போ சென்னையா இருக்கேன்டா, பிரச்சனையா இருக்கேன். அதெல்லாம் ஈகிட்டு இருப்பேன். சோத்த முண்டை எந்த ஊரில் நான் பெட்டிக்கார எப்படி இருக்கேன், பானிபூரி ஒரே மாதிரி ஒரு நம்ம கம்பெனி கட்டிக்கேன். இன்னைக்கு சிரிக்கூடாது. தமிழ்நாட்டு காலகட்டத்துக்கே பிறந்தவன். அடிப்பு கிராஸ் அவ அப்பா அடிச்சுட்டு இருக்கும் போது அங்கே பானிபூரி ஓடுறவே ஒரு செருப்பு அடிச்சாரு. உலகப்போ மைக்கு ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். உலகமோ பேரக்கூடாது, மாத வீடு அத்துட்டு போயிடும். யாருமே பெரிய ஆள் இல்லை. நீங்கள் இந்த நாடக கலையில் இந்த பெட்டியை வாசி விட்டு உங்கள் குடும்பத்தை போய் காப்பாற்றுறீங்க வாங்க. அது காரணமே இந்த சாத்தமங்கலம் கிராமத்தால். இன்னைக்கு 10 குடும்பத்தை 15 நாளைக்கு பதிலாமல் போகிற இவ்வளோதாப்போ நமக்கு சாமி. ரொம்ப நன்றி. இப்போ என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் அன்றைய காலத்தில் வரிச்சூர் பழனியப்பா தாத்தா அவரையெல்லாம் சந்திச்சு வேணாம். அப்போதான் எங்கள் சித்தப்பேன் ராஜாபுர அஞ்சல்கட்ட ஆறுமுக நாரவர். இவங்க உள்ள காலத்துல எல்லாம் யாருமே பக்கத்தில் போக முடியாது. பழகிற ஆளுங்க வெளியே ஓட என்ன மயிர் பாப்பம் போட செருப்பு போட்டுலாம் அடி வாங்கியிருக்கேன் நான் எங்கள் வாத்தியார்ட்ட. வீராமங்கலம் மணி வாத்தியார். இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் எவனே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் இந்திக்காரை வந்துட்டேன் உள்ள. நீ தானே எனக்கியா? ஆமாங்க. நானும் பப்புன்னு போடுது 300 ரூபா தரியான்னு. என்னன்னு இவங்களோட நான் கேவலமா செய்ய போறேன். யாரு ஆனந்தையும் பப்புன்னு சொல்றேன். நம்ம ஒற்றுமையா இருக்கணும்.
ஒரு ஊருக்குள்ள நீங்க சண்டை ஓட்டீங்கன்னா பக்கத்து ஊருக்கு அது இலக்காரமா போயிடும். தமிழ்நாட்டில் எல்லாரும் சண்டை ஓட்டீங்கன்னா இந்திக்காரே உள்ள வந்துருவேன். கவனமா இருக்கணும். உண்மைதான் தப்பு, அதே உண்மை. அதனால என் தம்பிகள் எங்க அண்ணனுக்காக ஒரு மதுவுக்கு விழிப்புணர்வு பாட்டு ஒன்று பாடுறேன். தேஜவாஜா நீங்க கட்டிங்க போட்டு வந்தவங்களுக்கு இறைச்சலாத்தே இருக்கேன். அது யாரும் கட்டிங்க இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஏன்ட்ட கட்டிங்க கேட்ட வேணாம். இதெல்லாம் நடக்கும். உள்ள வந்துக்கிட்டு போட்டா இருக்கிறவன ஜெயிச்சா என்னை கட்டேன் போட்டா எடுத்து அண்ணே கோயில் வந்து வச்சிருக்கேன். எல்லாமே நடக்கும். நான் ஒரு உள்ள திருத்திட்டேன். காலேஜ் போயில 10 பேர் அவங்க திருத்தியே விட்டேன். 10 பேர் நான் சொன்னேன் தண்ணிலாம் குடிக்காது அப்படின்னு. அவங்க வந்தாங்க வந்துட்டானே நாங்கள் ஞாயிற்றுக்கு தண்ணி இருப்பான். நீ என்னைக்கு சொன்னீங்க எங்கள் அண்ணன் சொல்றது நாங்கள் கேட்குறோம் இனிமே குடிக்க மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஒருத்தர் மட்டும் உள்ள வந்தேன். சரக்கு அடிக்கூடாது பீர் போடலாமான்னு. ஆனா ஒரு பழக்கத்தை விடணும்னா ஒன்ன தொடரும். எந்த பழக்கமும் இல்லாம இருந்துச்சுன்னா லேடிஸ் விஷயத்துல இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன முன்னே தமிழனுக்கு குடிப்பழக்கம். எத்தனை அரசாங்கம் யாராரு அரசாண்டாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம உழைச்சாத்தேன் சோறு அண்ணன் தம்பிகளா. இவர் வந்து கடையறப்பாரு அவர் வந்து கடையறப்பாருன்னு நம்ப வேணாம். உன் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு மதுவை நிறுத்த முடியும். நம்மளெல்லாம் அடுத்த வரையில பிறக்க போறது கிடையாது. இருக்கு வரையில இன்னாருமையே இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்துட்டு போனான் பெருமகனா அண்ணன் தம்பிகளா. தவறா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போங்க. இந்த பாட்டுக்கு அதிக வரவேற்பு கொடுப்பது யாருன்னா என் தாய்மார்கள் தான். வேணா மது பழக்கம் வேணா முடி குடி பழக்கம். வீணா உடம்போலட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பியாதான் நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவன் எல்லாம் தமிழ்நாட்டில் பல குடும்பம் இந்த பலம் போன்ற மருவனால தற்கொலை பண்ணி சாகுது. அந்த நீசுல பார்த்தா பெரிய அண்ணன் தம்பிகளா. அது கூட காசு இல்லை. ஆனா ஜாக்கிரதை மட்டும் காசு இருக்கு. 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டையில் வச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மாக துடிய தாண்டி மறந்தாயா. பட்ட டாஸ்மாக துடிய தாண்டி மறந்தாய். நமக்கு என்ன மது பழக்கம் என்ன முன்னே குடி பழக்கம். வீணாவோட போகட்டு குடலுமே கொமே. நம்ம ஆசை மனதி உள்ள தெருவில் வாடுமே. ஆடவா அந்த முத்தத்தை குடிக்கிறேன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா இந்த குடிப்பழக்கம் இன்னைக்கு மதுரையில பெரிய பெரிய மருத்துவமனையில எனக்கு அத்தனை பேரும் தொடர்பு இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை இன்னைக்கு அதிகமா நோயாளி வந்து சேர்றாங்க. சேர்ற நோயாளி கூட பல்லம் குடினால கிட்னியை இழந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியில கிட்னி போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது. அண்ணன் தம்பிகளா இந்த கூட்டத்துல எல்லாரும் காலையும் விழுந்தோம்.
ஆனா நாடகம் கெட்டு போயிடும். பொதுவாக எல்லா காலையும் தொட்டு போறேன். நான் செய்த இந்த பழக்கத்தையும் நான் பட்ட கஷ்டத்தையும் என் கண்ணன் படக்கூடாது. ஏன்னா அவரும் போராட்டம், வேணா முன்னே குடி போராட்டம், வீணா உடம்பு குரல் வேணுமே. நம்ம ஆசை மனநவி உள்ள தெரியுவாடும், நம்ம ஆசை மனநவி உள்ள நம்ம அப்பையாத்தா உள்ள நம்ம சொந்தவன் தான் பழகின்ற நண்பர்கள். நீ பார்த்த அந்த புனிதமான வேலை எல்லா பேரும் மது உண்ண மட்டும் அப்படியே சீரழிச்சு போறான்னு வரதட்சண கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை. நாட்டில் பொண்ணு கிடைக்காம தராங்க. என்ன வரதட்சணை? முதல்லாம் பெரியாத ஊரா அவன் துண்டை போட்டுட்டு கால் மேலே காலை போட்டு பேசுவார். என் மையனுக்கு கல்யாணம் பண்ணோம்னா 100 ரூபாய் நகை ஓடலன்னா வெளியே ஓடாண்டுவார். இப்போ இவங்க 100 ரூபாயும் போடுறோம், பொண்ணை போடுங்க ஒன்று கிடைக்குது. நகை விலை ஏற்றிட்டாங்கல்ல, நகை அடுத்த வருஷத்துலேருந்து 2 லட்சம் வருமா. இனிமேல் பொண்ணு வச்சுருக்கவங்களாம் நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ஒரு டன்னு இரும்பு ஏற்றிட்டு போப்பா, ஏன்னா ஆட்டு கொடுக்க இருந்தால் ஏற்றி விடும். அதை கொண்டு போய் அரைச்சி பொடியாக்கி நெத்தியில் புதித்து பாடு. இவ்வளவு கூட்டத்திலையும் இரவு நேரத்திலே தான் குடும்பம் பசியாக இருக்கும் என்று கள்ளப்பருப்பு விற்கக்கூடிய இந்த ஐயாவை எம்கேஆர் வணங்குறேன். ஐயா வருவோம் என்ன இடத்திலும் குணாபுரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாத்தமங்கலம் கிராமம் ஸ்ரீ ஹரிஹர புத்திராயனார் என்ன வல்லையை நினைச்சு இந்த ஆளுக்கு போனிட்டேன் இன்னைக்கு. அப்ப உண்மையிலே உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். போறேன் மற்றவொன்னா என் தம்பியே அது வேற லெவல். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துவாங்க. நீங்கள் உட்காந்து நீங்கள் காப்பாற்றுங்க, போயிடக்கூடாது. 1 மணிக்கு மேலே தூக்கம் வந்தால் கூட உள்ளே படுங்க. நான் காத்தாடி போட்டு காலை கூட அமைக்கி விடுறேன். போயிடாது ஒடியாந்து கணேஷ் பையில போட்டுக்கிட்டே உதட்டில் முத்தம் கொடுத்தேன். சிறுநாய் பீவார வரலாம், அதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் படித்து கொடுப்போம். பள்ளிக்கூடத்தில் போய் பரிச்சு எழுதி அவன் பக்கத்து வீட்டுக்கான பையன் 100 வாங்குறானே, நம்ம அடுத்த வருஷம் 100 வாங்கணும்னு கிடையாது. அவனை போய் ஆத்தாட்டை ஏற்றி விடுவேன். அவன் மைண்ட் 100 வாங்கினது எனக்கு தெரியுமில்ல, பிட்டு அடிச்சாங்க. அவன் ஆத்தா ஊதாங்களை காய வச்சு அவன் தொடையில் சுற்று. ஹரிஹர சுதர் ஐயனார் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கோவில் டிஸ்ட்ரிக்ட் அம்பராதார தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். இந்த பிரார்த்தனை நாடகம் யார் நடத்துகிறார்கள்? நாடக உபயம் எம்ஆர் சாமிநாதன், கருப்பாய் குடும்பத்தினர், சாத்தமங்கலம், பி பிரகாஷ், நல்லம்மாள் என்கின்ற சுவனையா